பிரிட்டிஷ் காலனியோட காலத்துல அன்னைக்கு இருந்த மிக முக்கியமான ஆய்வாளர்களுள் ஒருவர் எட்கர் தர்ஸ்டன். இப்போ நடந்துகிட்டு வர தமிழ் மாண்டவியல் ஆய்வுகளில் எட்கர் தர்ஸ்டன் பெயர் இல்லாமல் நடைபெற முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை அவர் அந்த காலத்திலேயே செஞ்சார். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று சொல்ற மானிடவியல் அறிஞர்களுள் ஒருவர் எட்கர் தர்ஸ்டன். அவர் 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில், அதாவது 1885 பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சிக்கு உட்பட்ட மദ്രാஸ் மாகாணத்துல சென்னை மியூசியமோட கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றார்கள். அங்கு 25 ஆண்டுகள் இருந்து மானிடவியல், கடல்சார் உயிரினங்கள், பவளத்திட்டுகளை பற்றி ரிசர்ச் செய்தார்கள். தென்னிந்தியாவோட பகுதிகளான மദ്രാஸ் மாகாணம், புதுக்கோட்டை, மைசூர், குடகு போன்றவற்றில் அவர் சுமார் 7 வருடங்கள் களப்பணி மேற்கொண்டு வந்தார். இந்த 7 ஆண்டுகளில் தென்னிந்தியாவோட பல பகுதிகளும் சென்ற தர்ஸ்டன் பல தகவல்களை திரட்டாரு. குறிப்பாக பல இன மக்களின் உடல் பாகங்களின் அளவையும் ஒளிப்படங்களையும் எடுத்து அதை ஆவணமாக்குவது பெரிய புரட்சியாக அமைந்தது. இந்த 7 ஆண்டுகள் செய்த களப்பணியை அவர் 7 தொகுதியாக தொகுத்து காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் இன் சதர்ன் இந்தியா என்ற நூலை வெளியிட்டார். எட்கர் தர்ஸ்டனின் நூல் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. டிரான்ஸ்லேட் பண்ணவர் தமிழின் முக்கியமான பறவையியல் ஆய்வாளர் கா. ரத்னம். இந்த நூல் 7 தொகுதிகளோட தமிழின் மொழிபெயர்க்கப்பட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதிப்புத்துறை வெளியிட்டிருக்கிறது. எட்கர் தர்ஸ்டனின் தென்னிந்தியாவின் 7 ஆண்டுகள் கள ஆய்வு மேற்கொள்ளும் போது அவர் பல்வேறு இன மக்களை பல்வேறு மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தன் பழைய வாழ்க்கையிலிருந்து படிப்படியா விடுபட்டு வந்து புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பார்த்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த நூலை நம்ம படிக்கும் போது எவ்வளவு தூரம் மாறி வந்திருக்கும் என்று நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். 1901ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் இந்திய அரசு இந்தியா முழுமைக்காக எத்னோகிராபிக் சர்வே, அதாவது இனவரைவியல் கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டது. இந்த கணக்கெடுப்பு மூலம் இந்தியாவில் வாழக்கூடிய பல்வேறு இன சாதி மக்களை பற்றிய விவரங்களை தொகுத்து பெரிய வேலையை செய்தது. தென்னிந்திய அளவில் இனவரைவியல் திட்டம் நடத்த அப்போது எட்கர் தர்ஸ்டனை சென்னை அருங்காட்சியகத்தோடு பொறுப்பாளராக பிரிட்டிஷ் இந்திய அரசு நியமித்தது. இந்த நூலில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பூர்வ குடிகள் பற்றிய தகவல்களை கொண்டது. இன்றைக்கும் மாண்டவியல் ஆய்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நூல் ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸாக விளங்குகிறது. 100 வருடங்களுக்கு முன்னாடி தென்னிந்திய மக்களோட பண்பாடு பழக்க வழக்கங்களை தொகுத்து ஆவணமாக்கி மிகப்பெரிய வேலையை செய்திருக்கிறார் தர்ஸ்டன். நாட்டார் பழங்குடிகள் ஆய்வுகள் செய்பவர்களுக்கு இந்த நூல் ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கிறது. இந்த நூலை சமகாலத்தோடு ஒப்பிட்டு அவர்கள் ஆய்வு செய்வதற்கு பெரும் உதவியாக விளங்குகிறது. இந்த நூலில் உள்ள தகவல்களை பல ஆய்வாளர்கள் ஆய்வு முறையில் மேல் விமர்சனம் வச்சாலும் இவருடைய பெரும் உழைப்பை யாராலும் மறுக்க முடியாதுங்கிறது தான் இவரோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரமா இருக்கு.